ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். Greet you in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I want to thank all of you for this opportunity to share God's word this morning. Come, let us look to God in prayer. வாருங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Living God, we thank you for your word. நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற தேவன். You are the Lord who speak to us. Lord, this morning we pray that your word will set us free. உம்முடைய வார்த்தைகளை விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும் சக்தி ஆவியானவர் எங்கள் மத்தியில் வர நாங்கள் ஜெபிக்கிறோம். Come, Holy Spirit, and speak to us. In Jesus' name we pray. Amen. என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு விசுவாசத்தின் வாழ்க்கை. The title for today's sermon is The Life of Faith, taken from Genesis chapter 12 verses 1 to 9. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 இருந்து 9 வரை உங்களுக்கு நான் தேவ செய்தியாக கொடுக்க ஆசைப்படுகிறேன். நாம் ஆபிரகாமை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். The example man of faith is Abraham. And we can see a lot of things about Abraham in the Bible. வேதத்திலே அநேக காரியங்களை நாம் ஆபிரகாமை குறித்து நீங்கள் நானும் பார்க்கலாம். By faith the people crossed the Red Sea. விசுவாசத்தினாலே ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை அவர் கடந்து சொன்னார்கள். விசுவாசம் எவ்வளவாக அவருடைய வாழ்க்கையை கிரியை செய்தது என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். You can see how the faith work in their life. The people of Israel, they walked the Red Sea by faith. By faith the wall of Jericho fell. நீங்கள் எரிகோ மதிலை பார்க்கும் பொழுது விசுவாசத்தில் அது விழுந்தது என்பதை பார்க்கலாம். ஸோ விசுவாசத்தை குறித்து பல காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு போகலாம். I can share so many things about faith. Everyone is living by faith. எல்லோரும் விசுவாசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Living a life of faith means never knowing where you are being led, but it does mean living and knowing the one who is leading. விசுவாச வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது நாம் எங்கே நடத்தப்படுகிறோம், எங்கே போக போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மை நடத்துகிறவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that our Almighty God is leading us in every situation, in everywhere. நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எல்லா இடத்திலும் நம்மை நடத்துகிறார் என்பதை நீங்கள் நானும் பார்க்கலாம். So if you read 1 John chapter 5 verse 4, for everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world, even our faith. விசுவாசத்தால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜெயம். ஆகினாலே பிரியமானவர்களே, நாம் தேவனால் பிறந்திருப்போமானால் நாம் விசுவாசத்தின் மூலமாக உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். The verse very clearly said to us, for everyone born of God overcomes the world. This is the victory that has overcome the world. அப்படி என்றால் விசுவாசத்திலே நாம் பல காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். By faith we can overcome many things in our Christian life. என்னுடைய முதல் பாயிண்ட், my first point is the beginning of life of faith. விசுவாச வாழ்க்கையின் ஆரம்பம். There is a beginning for the life of faith. விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கலாம். For the convert is needed. For Christian is a gift. ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தேவையாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு அன்பளிப்பாக காணப்படுகிறது. அப்படின்னா ஆண்டவரே ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது அவனுக்கு விசுவாசம் தேவை. காரணம், விசுவாசத்தின் மூலமாக தான் ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்குகிறவராக இருந்தார். If you read Genesis chapter 12 verse 1, a new beginning for Abraham. ஸோ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஆரம்பித்திருக்கலாம். God may started or began a new life in you or going to do. ஆண்டவர் ஒருவேளை ஆரம்பிக்கலாம், ஒருவேளை ஆரம்பிக்க போகிறவராக கூட இருக்கலாம். Something new God going to show to Abraham which he do not know.
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புதிய காரியங்களை காமிக்க ஆசைப்படுகிறார். அது அவருக்கு தெரியாத காரியங்களாக இருந்தது. And Abraham lived for 175 years. ஆபிரகாம் 175 ஆண்டு காலம் வரைக்கும் அவர் வாழ்ந்தவராக இருந்தார். So when God called Abraham, he was 75. கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது 75 வயதாக அவர் இருந்தார். ஸோ பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் ஒருவேளை ஒரு வாலிபனாக இருந்திருக்கலாம். He may be a young man when God called Abraham. But by faith, Abraham left everything and obeyed God's word. விசுவாசத்தில் ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தவராக இருந்தார். So now, how is Abraham's life situation at that point of time? அந்த காலகட்டத்திலே ஆபிரகாம் வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்தது? When God called Abraham, he was 75 years old. How was his situation or life situation at that point of time? அந்த 75 வயதிலே ஆபிரகாமுடைய வாழ்ந்த காலங்கள், வாழ்ந்த நிலைமைகள் எப்படியாக இருந்தது என்று சொல்லி நீங்கள் ஜோஷுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 2-3 பார்க்கலாம். You can see from Joshua chapter 24 verse 2 and 3. I will read for you. உங்களுக்காக வாசிக்கிறேன். Joshua said to all the people, "This is what the Lord, the God of Israel says. Long ago your ancestors, including Terah, the father of Abraham, and Nahor, lived beyond the river and worshipped the other gods. Took your father Abraham from the land beyond the river and led him throughout Canaan and gave him many descendants. I gave him Isaac." இந்த வேதத்தை இங்கே பார்க்கும் நதிக்கு அப்புறத்தில் ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் தேரா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்நிய தேவர்களை அவர்கள் ஆராதித்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். Joshua chapter 24 verse 3 says, or 2 and 3 says, they lived beyond the river and worshipped other gods. மற்ற தேவர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையோட சூழ்நிலை. This was Abraham's life situation. They worship other gods. மற்ற தேவர்களை வணங்கினவர்களாக இருந்தார்கள். ஸோ அதிலிருந்து தான் ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். And God called Abraham when he gone through that kind of situation. அந்த வாழ்க்கையின் காலகட்டத்தில் இருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தவராக இருந்தார். So it may be very difficult for Abraham, but by faith he obeyed and left everything. So ஆபிரகாமுடைய தகப்பன் சிலைகளை செய்கிறவராக இருந்தார். அவர்களை அதை வணங்கி கொண்டிருந்தவர்களாக இருந்தார்கள். அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவ்விதமாக பிரித்தெடுக்கிற தேவனாக இருக்கிறார். உலகத்துடைய காரியத்திலிருந்து கடவுள் உங்களை பிரித்தெடுக்கிறவராக இருக்கிறார். God is taking away from all the things. There are so many things are happening in our world, but God want to take you out from the world. உலகத்தை எடுத்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறவராக இருக்கிறார். And God want to take you out from the world, and God want to do something new in your life. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு புதிதான காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக, secondly, there is two things in this beginning. இரண்டு காரியங்கள் இந்த ஆரம்ப காலத்திலே இருக்கிறது. ஒன்றாவது, commit. There is no faith without commitment. And secondly, repentance. Repentance is very important for the new beginning. I want to repeat again. There are two things in this beginning. One, commit. There is no faith without commitment. So Abraham need to commit himself for this new beginning. And secondly, he need to repent for this new beginning. இந்த புதிய ஆரம்பத்திற்கு அவர் மனம் திரும்ப வேண்டும். So repentance is very important for the new beginning. So Abraham committed his life to the call of God and repented. ஆபிரகாம் ஆண்டுடைய அழைப்புக்கு இணங்கி அவர் மனம் திரும்பினவராக இருந்தார். So from where should we repent? Or from where should Abraham repent? From idol worship. விக்கிர ஆராதனையிலிருந்து ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் மனம் திரும்ப வேண்டும். So today, from where should we repent? நாம் எங்கிருந்து மனம் திரும்ப வேண்டும்? From our self righteousness. நம்முடைய சுய நீதியிலிருந்து நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நான், இப்படிதான் நான் இருப்பேன் என்கிற எண்ணத்திலிருந்து நாம் மனம் திரும்பி
கடவுள் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். We must repent from self-righteousness. Sometimes we feel I'm right, whatever things I'm doing is right. It's not that, friends. We must seek the will of God. We must ask what God wants us to do, and we need to repent from that. அதிலிருந்து நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Self-righteousness can mean seeking to save yourself through works. இந்த சுய நீதின்னு சொல்லும் பொழுது நம்முடைய கிரிகளினாலே நாம் என்ன செய்ய முடியும், நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும், நாம் எல்லாமே செய்ய முடியும் என்கிற ஒரு எண்ணத்திலிருந்து நாம் மனம் திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Self-righteousness can be a certainty that you are morally superior to others. இந்த சுயநீதி சொல்லும்போது மற்றவர்களை காட்டிலும் சிறந்தவன் என்கிற ஒரு எண்ணம் கூட நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து நாம் மனம் திரும்புகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும். So how to repent? நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும்? Leave your country where full of idol worship. This is the first thing God told to Abraham. Leave your country. Why Abraham must leave his country? Because where full of idol worship. அதிக விக்கிரங்கள் இருந்ததினாலே கடவுள் சொல்லுகிறார், நீ அங்கிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருந்தார். Secondly, God told to Abraham, leave your race or people. உன்னுடைய இனத்தையும் உடைய ஜனத்தையும் விட்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னவராக இருந்தார். Your background should not continue you. உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணி உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடாது. சில பேர்த்துல சொல்லுகிறாங்க, எங்க அப்பா இப்படி இருந்தாரு, நானும் இப்படிதான் இருப்பேங்கிற அந்த வாழ்க்கையின் பின்னணி நம்மை பின்தொடரக்கூடாது. பிரியமானவர்களே, பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் விடுகிறவர்களாக இருக்கணும். Your background should not continue you. பிரியமான நாம் அநேக நேரத்தில் நாம் பாசரை பார்த்தோன்னே ஸ்தோத்திர பாசரன்னு நம்ம சொல்லுகிறோம். மற்ற இடத்துல பாசரை பார்த்த உடனே praise the Lord என்று சொல்லுகிறோம். Sometimes when we see pastors, we take our hand and say praise the Lord pastor, and sometimes we say praise the Lord pastor. But where these things came from? இது எங்கிருந்து வந்திருக்கிறது, நம்முடைய பின்னணி வாழ்க்கையின் பின்னணியிலிருந்து வந்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். I can give other example, but time not permitted. நம்ம அநேக உதாரணங்கள் கொடுக்க நேரம் நமக்கு பற்றாமல் இருக்கிறது. பிரியமானவர்களே, our life was affected by our family background. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்துடைய பின்னணி மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரத்தில் பாருங்க, இந்த அப்பா போலே மகன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. Sometimes people used to say this, right? See this man like his father. அவங்க அப்பா சொன்ன மாதிரியே போய் சொல்லுகிறான், அவங்க அப்பா பேசுற மாதிரியே பேசுறான், அவங்க அப்பா நடக்கிற மாதிரியே நடக்கிறன்னு சொல்லுவாங்க. They will tell whatever your father did is doing the same thing. So our family background should not follow us, or our life was affected by our family background. நம்முடைய வாழ்க்கையின் பின்னணி மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால கடவுள் சொல்லுகிற ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய தேசத்தை உன்னுடைய இனத்தை விட்டு வான்னு சொல்லுகிறார். Therefore God told to Abraham, leave your country and leave your race of people. So the ways of our life, leave that and follow God. நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை விட்டு கடவுளை நாம் தேடுகிறவர்களாக, கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறதை விட்டு கடவுளை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். Abraham such a rich man, his father was a rich man. ஆபிரகாமுடைய தகப்பன் ஐஸ்வர்யவான் எப்படியாக இருந்திருக்கலாம். ஆனால் கடவுள் சொன்னார், நீ எல்லாவற்றையும் விட்டு வர வேண்டும் என்று சொன்னார். God told Abraham, leave everything and go where I ask you to go. நான் எங்கே உன்னை போக சொல்லுகிறேன் அங்கே போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னவராக இருந்தார். Our background should not control us. நம்முடைய வாழ்க்கையின் பின்னணி நம்மை ஆட்சி செய்யக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தை ஆட்சி செய்கிறோம். மனைவியை பார்த்து இதை செய் அதை செய் என்று சொல்லி நம்ம எல்லாம் சொல்லுகிறோம் இல்லைங்களா. ஆட்சி, ஒரு ஆண் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆட்சி செய்கிறோம். மேன் ஆல்வேஸ் want to control his family or his wife, do that and this and that. That we should not do. Our background should not control us. நம்முடைய வாழ்க்கையின் பின்னணி நம்முடைய வாழ்க்கையை ஆட்சி ஆளுகை செய்யக்கூடாது. அடுத்தது ஆண்டவர் ஆபிரகாம் சொன்ன காரியங்கள், leave your father's household. ஒரு தகப்பனுடைய வீட்டை விட்டு வான்னு சொல்லுகிறார். Where should I go? Abraham might ask. நான் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் ஒருவேளை ஆண்டவரை கேட்கலாம். பிரியமானவர்களே, he don't know where he should go. எங்கே போவது என்று அவர் அறியாமல் இருந்தார், அவருக்கு தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் மூலமாக அவர் போனவராக இருந்தார். But by obedience Abraham went. That's a very beautiful thing, right? By obedience Abraham went. He may ask God, where should I go?
and he do not know where he should go, but by obedience Abraham went. We should have that kind of obedience today. This is the life of faith. இதான் விசுவாச வாழ்க்கை. பிரியமானவர்களே, கடவுள் ஆரம்பித்தார், ஆபிரகாம் அதை சரியாக செய்தவராக இருந்தார். God said to Abraham, come, I will lead you and make of you a great nation. நீ என் பின்பற்று வா, நான் உன்னை பெரிய ஜாதியாய் ஆக்குவேன் ஆண்டவர் சொன்னார். That is the promise of God to Abraham. Follow me and I will make you a great nation. So friends, we need to obey God's word. நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். The two symbols for Abraham. Thirdly, the two symbols for Abraham. இரண்டு சின்னங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றாவதாக நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கிறீர்களானால், you read Genesis chapter 12 verse 8. From there he went on toward the hills east of Bethel and pitched his tent with Bethel on the west and Ai on the east. There he built an altar to the Lord and called on the name of the Lord. So two things we can see here. He built tent and altar. அவர் ஒரு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் அவர் கட்டினார் என்பதை பார்க்கலாம். These are the two symbols for Abraham. One, he built tent and he built altar. அவர் கூடாரத்தையும் பலிபீடத்தையும் கட்டினவராக இருந்தார். The symbol in the life of faith, இந்த விசுவாச வாழ்க்கைக்கு இருக்கிற சின்னங்கள். Tent shows the value. இந்த கூடாரம் மதிப்பை காமிக்கிறது. So why Abraham choose to stay in the tent? ஏன் அவர் கூடாரத்திலே வாழும்படியாக அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றால், I don't belong to here and I wait for the city which built by God. You can read from Hebrews chapter 11 verse 8 to 10. So tent shows the value. Abraham built tent and he never built a house built by bricks. அவர் கல்லினால கட்டப்படுகிற ஒரு கட்டடத்தில் அவர் தங்கவில்லை. ஆனால் கூடாரத்தை தங்கின காரணம் அதுக்கு மதிப்பு இருக்காது. எதற்கு அவர் காத்திருந்தார் என்று சொன்னால், தேவனாலே கட்டப்படுகிற ஒரு வீட்டுக்கு அவர் காத்திருந்தார். பரலோகத்தை அது குறிக்கிறது. So Abraham never give importance for his life in this earth. இந்த உலகத்திலே தன் வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க முக்கியத்துவம் அவர் கொடுக்கவே இல்லை. He never give importance how to live in this world, but he give importance for God alone. கடவுளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தார். Repeat again. He said, I don't belong to here and I wait for the city which built by God. தேவனாலே கட்டப்படுகிற ஒரு கட்டடத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னவராக இருந்தார். The city means heavenly Jerusalem, the city that is to come. இந்த பட்டணம் என்று சொல்லும் பொழுது ஜெருசலேமின் பட்டணம், பரலோகத்தின் ஜெருசலேம் என்று சொல்லுகிறது. வரப்போகிற பட்டணம் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு பரலோகமாக காமிக்கிறது. So we are worldly in our value today. நாம் அநேக காரியத்தில் உலகத்துக்கு அதிக மதிப்பு கொடுத்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் எதுக்குமே மதிப்பு கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக இருந்தார். Secondly, the altar. Altar shows the obedience to God. இந்த பலிபீடம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பதை காமிக்கிறது. The word altar is first used in Genesis chapter 8 verse 20 when Noah built an altar to the Lord after leaving the ark. முதலாவதாக அந்த பலிபீடங்கிற வார்த்தை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. நோவா ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினார். இந்த பேழை விட்டு வெளியே வந்த பிற்பாடு தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை அவர் கட்டினவராக இருந்தார். Are you willing to put the altar which God asking you to do today? நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அல்லது தேவன் விரும்புகிற அந்த பலிபீடத்தை கட்ட நீங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? Personal prayer and devotion, that's altar. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை தியானங்கள் அது ஒரு பலிபீடமாக இருக்கிறது. The family altar is very important. The family prayer is important. Reading the word of God as a family is very important. குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறது, வேதங்களை வாசிக்கிறது அதிக முக்கியமாக இருக்கிறது. So, are you willing to put the altar which God asking you to do today?
இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற அந்த பலிபீடத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே கட்ட நீங்கள் ஆயத்தம். Are you willing to build the altar in your family or in your personal life? Many people have no personal devotion prayer, and God is reminding us again and again. Now we are hearing so many words, right? RMCO, CMCO, MCO, lockdown, and so on, friends. Why God is allowing this to happen, this nation, this world? God is reminding us again and again that His coming is very near. His coming is very near. Therefore, we all need to repent and to look to God. நாம் மனம் திரும்பி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஆர்எம்சிஓ, சிஎம்சிஓ, லாக்டவுன், கொரோனா வைரஸ் எல்லாம் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. God is giving us warning again and again. ஆண்டவர் மறுபடியுமாக நமக்கு எச்சரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். Where is your family altar today? உங்களுடைய குடும்பத்தின் பலிபீடம் எங்கே? Where is your personal altar today? உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடம் எங்கே? ஜெப வாழ்க்கை எங்கே என்பதை நீங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். Every human heart as an invisible altar where the war between the flesh and the spirit rages. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படி என்றால் மாம்சத்துக்கு ஒரு யுத்தம். அந்த இடத்துல பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பலிபீடத்தை ஆண்டவருக்கு நாம் கட்டும் பொழுது நாம் எல்லா சவால்களையும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுக முடிகிறவர்களாக இருக்கும். When your altar is strong, you can overcome so many things because by faith we can overcome the world. விசுவாசத்தின் மூலமாக நம் உலகத்தை ஜெயிக்க முடியும். When we surrender areas of our lives to the control of the Holy Spirit, we are in effect laying that area on the altar before God. பிரியமானவர்களே, நாம் எந்த பகுதியிலே நமக்கு போராட்டம் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் நம் பசுத்தாவினுடைய ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் பல காரியங்களை நாம் மேற்கொள்ள முடிகிறவர்களாக நாம் இருக்க முடியும். We can surrender our lives to God on the altar of our hearts at any time. நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய இருதயத்திலே பலிபீடம் இருக்கும் பொழுது எந்த ஒரு நேரத்திலுமே அவருக்கு நாம் அர்ப்பணம் செய்யணும். ஏனென்றால் நம்முடைய பலிபீடத்தை இங்கே அழகாக நாம் கட்டி வைத்து இருக்கிறதுனாலே எந்த நேரத்திலும் நம்ம சமூகத்திலே போக முடிகிறவர்களாக நாம் இருக்க முடியும். Fourthly, blessings in this life of faith. இந்த விசுவாச வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? God made a covenant with Abraham at the age of 99 in Genesis 17 verse 24. When God called Abraham, he was 75. When God made another covenant with Abraham at the age of 99, Genesis 17 verse 1 and 2. He lived a blameless life. Abraham lived a blameless life. ஆபிரகாம் ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தவராக இருந்தார். ஆண்டவர் சொல்லுங்க, ஆபிரகாம் சமூகத்திலே இந்த ஆதியாகமம் 17:1-2, when Abraham was 99 years old, the Lord appeared to him and said, I am God Almighty, walk before me faithfully and be blameless. Then I will make my covenant between me and you and will greatly increase your numbers. There is a covenant God made with Abraham. God blessed Abraham in all things at the age of at his old age. ஆண்டவர் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கிற காலத்தில் ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கலாம். God blessed Abraham in all things at his old age. வயதான காலம் வரும் பொழுது ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆபிரகாம் 24 அதிகாரம், நீங்கள் ஆதியாகமம் 24 அதிகாரம் வசனம் 1-2 நீங்கள் பார்க்கலாம். You can read in Genesis 24 verse 1 and 2. Abraham was now very old and the Lord had blessed him in everywhere. God blessed Abraham everywhere. Why? Because Abraham obeyed to the call of God. கடவுளுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்ததினாலே ஆண்டவர் சகல காரியத்திலே ஆசீர்வதித்தவராக இருந்தார். Abraham was called as father of faith and father of many nations. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லியும் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லியும் அழைக்கப்பட்டவராக இருந்தார். Finally, in my conclusion, முடிவாக பிரியமானவர்களே, how is your life of faith today? உங்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? Are you growing in your faith? உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆராய்ந்து பாருங்கள். Abraham was a man of faith who believed he could live in God's place, who believed in God's provision for him in time of eternity,
who believed the promise of the Son, whom God will give him miraculously. This is the promise that God gave to Abraham. Abraham was a man of faith, and he believed that God will give him a better place. He believed that God will provide everything for him. He believed in God's promise. As God said that God will give him a son, and God gave him a son. So Abraham hold all the promises which God gave to him. Our Christian faith today stands upon the same foundation. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தில் நிற்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆபிரகாமை போல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை நடத்தும் பொழுது ஆண்டவர் அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறவராக இருக்கிறார். If you obey God like Abraham, God will do tremendous things in your life. Like Abraham, we are called to live by faith in the living God, who will accomplish for us in time and eternity all that he has promised in his love and grace. ஆபிரகாமை போல நம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவராக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ ஆகினாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதை மாத்திரம் செய்ய. Do what asks you to do. அதுதான் மிக அவசியமான ஒரு காரியங்களாக இருக்கிறது. Abraham obeyed God. He had everything in his life, but he obeyed God's word. கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படி எல்லாம் இருந்தது. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து தன் தேசத்தை தன் இனத்தை விட்டு அவர் கடந்து சென்றவராக இருந்தார். Remember the two things, the tent and the altar. Tent shows the value, the altar shows obedience. Build the family altar. குடும்பத்தின் பலிபீடத்தை நீங்கள் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய பலிபீடங்கள் கட்டப்படும் பொழுதுதான் பெரிதான காரியங்களை நாம் தேவன் சமூகத்திலிருந்து பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. Let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Father, we want to thank you for your word this morning. ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Abraham obeyed by faith. He left everything and you went to the place where you led him, Lord. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து நீ காமிக்கிற இடத்துக்கு அவர் போனார் ஆண்டவரே. Lord, you made a covenant with Abraham at the age of 99, and in his old age you blessed Abraham in every area of his life, oh Father. Help us to obey your word. Lord, we need to commit and repent, and we need to build the altar which you are expecting from us today. இந்த எதிர்பார்த்திருக்க அந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that your name will be glorified in all things, O Lord. May your grace will be upon us, O Lord. In Jesus' name we pray. Amen. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord continue to be with you and bless you. Amen.